பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், வணக்கம். சென்னையை பொறுத்தவரையில் மொத்தம் எத்தனை இடங்கள்ல இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது? தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் இந்த ரெய்ட் நடத்தப்பட்டு வருவதாக அறிகிறோம். மற்ற இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது? பாலி ஹவுஸ் என்கிற சர்வதேச நிறுவன இயக்குனர் சொந்தமான இடங்கள்ல இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் 4 இடங்களில் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடையார், அபிராமபுரம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அவரது நிறுவனம் மற்றும் வீடுகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அடையார் கிளப் கேட் ஹவுஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இயக்குனர் இல்லத்தில் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனை அதிரடியாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு துறைகளில் இவர்கள் முதலீடு செய்து வருமானங்கள் அதிக அளவில் ஈட்டியிருப்பதாகவும் வரி ஏய்ப்பு செய்த புகாரின் அடிப்படையில தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. வேலூர், தமிழகம், வேலப்பஞ்சாவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு வகையான பைப்புகள் தயாரிக்கும் சர்வதேச நிறுவனமாக இது செயல்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அவுராபுரம் ஏபிஎம் அவென்யூ கிரசன் தெருவில் இருக்கக்கூடிய பாலி ஹவுஸ் என்கிற நிறுவனத்தின் இயக்குனர் சபீர் யூசப் என்பவரது வீட்டில் 3 வாகனங்களில் வந்த 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது தமிழகம் சுற்றியுள்ள பகுதிகளில், அதாவது ஆந்திராவில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இடங்களிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த சோதனையின் முடிவில் பல முக்கிய ஆவணங்கள் இந்த சோதனையில் கிடைக்கப்பெறும் எனவும், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை ஏற்கனவே தகவல் கிடைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி சசி.